ஹாய் வியூஸ், இது 2023 நடந்த ஒரு கொஷின் பேப்பர். இதில் இருக்கிற மேக்ஸ் 25 கொஷின் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 176வது கொஷின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது 177வது. ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9 மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மேலே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கீழே வந்து பிரின்சிபல்னு வச்சு அந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி ஃபார்முலாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாம். இது வந்து 178வது கொஷினு. 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2யும் 20யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு ஈக்குவலாக 5யும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். 25 கொஷின். இது 4வது கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு தெரியல, பட் இதோட ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். இது வந்து ஒரு ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன? ஸோ அதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 181வது. 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7வது கொஷின். 182வது நம்பர். ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரியை காண்க. ஸோ அது சிக்மா ஸ்கொயராக மாற்றணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மலாக ஒரு ஜென்ரல் கொஷின் தான். குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் என்பதை ஸ்லமினா என குறியிட்டால் ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? இது A to Z வரை நீங்கள் எழுதிட்டு இதை மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதை ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ எப்படி ஒன்றாலும் கேட்கலாம் ABCDயில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து M1 D1 டிவைடட் பை ஒர்க் அந்த ஃபார்முலா வச்சு போடணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 185வது கொஷின். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை ஆனது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 186வது. ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் கேட்டிருக்காங்க. அங்கே லிட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக ட்ரை பண்ணுங்கள். 187வது கொஷின். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம். ஆரம் கேட்டிருக்காங்க. கூம்புகளோட கன அளவு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஆரத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதேமாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ட்விஸ்டே. ஸோ இதை கவனித்து போடுங்க. போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 188வது. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஸோ 4% குறையுதுன்னா மொத்தம் 100% வச்சுப்போம். அதில் 4% 96%. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை 2 டைம்ஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி பாருங்கள்.
இது வந்து அப்படியே ஃபார்முலா தான், நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மேட்சாக இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் ஒரு மாதிரி ரீட் கூட பண்ணிக்கலாம். இது ஒரு சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹீலியம் நியான் கலவையின் விகிதம் கேட்டிருக்காங்க. 191வது கொஷின். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிளான கொஷின் தான். இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா SI = PNR/100 அப்படின்னு அதை வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 192. 1600 தொகையை A மற்றும் B ஆகியோர் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் Bயோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1600 வந்து இவங்க A வந்து 3%, அவங்க வந்து 5% எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தம் 8%. ஸோ 8% 1600னா 1% எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 3க்கும் 5க்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏன் நான் வாயிலே சொல்லிட்டு இருக்கேன் போலன்னா நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறப்போ நான் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ எக்ஸாம்லேயும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் அப்படியே ரெஃபர் பண்ணுறேங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மேக்ஸை ட்ரை பண்ணால் மட்டும்தாங்க வருமே. நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக அட்டன் பண்ணுறேன். என்னால் வந்து இப்போ வரையுமே ஒரு 18 கொஷின் தான் வந்து கரெக்டாக போட முடியுது. அப்படியே வந்து ஒரு 7 கொஷின் எனக்கு தப்பாகவே போயிடுது. ஸோ இந்த முறை பார்க்கலாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 25 எடுக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களுங்க. நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 அழுகி போய்விடும் எனில் நான் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும்? ஸோ இதுவுமே கொஞ்சம் நீங்கள் நிதானமாக படிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக்கான கொஷின் தான். ஸோ இதையும் கண்டிப்பாக போட்டுடலாங்க. அவங்க கொடுக்குறதுல எப்படி நம்மளுக்கு ஒரு 10 ஒரு நார்மலான கொஷினாக தாங்க இருக்கும். மீதி தான் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக போட்டுடலாம். இரு எண்களின் மீப்போமா ஆனது மீப்போவின் 6 மடங்கு. அப்போ மீப்பேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் மற்றும் HCF = X × Y அந்த ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது வந்து எல்சிஎம் தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 196வது. 148, 185 என்ற எண்களின் மீச்சிறு புதுமடங்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். இது வந்து HCF கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ஈஸியான கொஷின் தான். ஃபஸ்ட்டு 24க்கும் 16க்கும் நீங்கள் HCF கண்டுபிடிங்க. அதிலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். 198வது பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 199வது மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் இங்கே கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு. உங்களுக்கு வேறு மெத்தட் என்ன தெரிஞ்சாலும் ஓகே, நீங்களும் அந்த மெத்தடில் கூட ட்ரை பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்ச மெத்தடு, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டு 5th கொஷின்ஸ். ரஞ்சித்தின் மாத வருமானம் 7,500. அதில் 25% சேமித்தார் எனில் அவரோட சேமித்த தொகை கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள்.